உங்ககிட்ட யாராவது என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணியிருந்தா ரொம்ப பயங்கர ஹெட்டிக்காக போதான், சேலரியே ஒழுங்காக வரலையாம். எனக்கு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்படி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா சிச்சோ கஷ்டமாக தான் இருக்குது இல்லை? இப்படி தான் சொல்லுவாங்க. இதுவே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். இப்படி யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, ஏய் என்ன பரவாயில்ல இப்பயே சொல்லு, இல்லை பரவாயில்ல இப்பயே சொல்லு, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டா அர்ஜென்ட்டா, இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் டவுட், எக்ஸ்பெக்டேஷன், டென்ஷன் இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சஸ்பென்ஸ். Keep people off balance and in the dark by never revealing the purpose behind your action. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பத்தாது. இதில் பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், பாலிடிக்ஸ்னு எல்லா இடத்துலையும் பயங்கரமான ரோல் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கு. வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த லா ரொம்ப அன்எத்திக்கல், இம்மாரல்னு தோணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எத்தனை ட்ரப்பில் மாட்டிருப்பீங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த லாவோட முழு பவர் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா, இட்ஸ் மீ பிருந்தா ஜெயக்குமார். வெல்கம் டு அவர் சேனல். லா நம்பர் 3, கன்சீல் யுவர் இன்டென்ஷன். இந்த உலகத்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட ஒப்பீனியன், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன், பெயின் எல்லாத்தையுமே மற்றவங்க கிட்ட அப்படியே சொல்ல தான் ஆசைப்படுறாங்க. தான் கூட இருக்கவங்கள ரொம்ப பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. எல்லார்கிட்டையும் ஓப்பன் புக்காக இருக்கிறது தான் நல்லதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. ஆனால் இது ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹியூமன்ஸோட நேச்சரே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எந்த வித ஃபில்டர்ஸும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட. ஆனால் தன்னோட நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறதும், நம்ம என்ன வேர்டை ரிவீல் பண்ணுறோமோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் பயங்கரமான எஃபோர்ட்ஸ் தேவை. அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசிட்டா அவங்களோட ஹார்ட்டை ஈஸியாக வின் பண்ணிடலாம். சே இவங்க எவ்வளோ நல்ல மனுஷங்களா இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசுகிறாங்களே அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்கன்னு தான் நிறைய பேர் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் they are greatly deluded. நாம என்னதான் ஆனஸ்டாக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால், இல்லை அவங்களோட ஓன் பெனிஃபிட்டுக்காக உங்களோட சீக்ரெட்ஸை என்றைக்கு வேணால் அவங்க வெளியில் சொல்லிடலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்கள் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டு இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகும். ஆனஸ்டி இஸ் கீ டு சக்ஸஸ். இப்படி சின்ன வயசுலேருந்து நமக்கு நிறைய இடத்த சொல்லி வளர்த்துருந்தாலும் இது சில இடத்துல தான் ஒர்க் ஆகும். ஆனால் நிறைய இடத்துல யுவர் ஆனஸ்டி இஸ் லைக்லி அஃபன் டு சம்ஒன். இப்படி ஓப்பன் புக்காக இருக்கவங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் இன்டென்ஷனை மற்றவங்க ரொம்ப ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களோட பர்சனல் கேமுக்காக உங்களை ஒரு ட்ரூப் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பீங்க. இதனால் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே எந்த வித ஃபியர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடும். இஃப் யூ earn for power, quickly lay honest aside and train yourself in the art of concealing your intention. Master the art and you will always have the upper hand. நம்ம எல்லாரும் MLMனு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கான்செப்டை வெளியிலையோ, டிவிலையோ, சோஷியல் மீடியாலையோ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நம்ம கூட இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸால் இல்லை ரிலேட்டிவ்ஸால் தான் நம்ம காதுக்கே வந்திருக்கும். பேசிக்காக அந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம கொடுத்த காசுக்கு தான் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்களேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அவங்க கொடுத்த ப்ராடக்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் இவ்வளோ தான், அதுக்கு இவ்வளோ மார்ஜின் வச்சு விற்பாங்க. அதை சேல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் எப்படியோ உங்களுக்கு பத்தாம தான் போகும். அது மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். என்னடா பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களே ஒரு சூப்பர் ஐடியா கொடுப்பாங்க. அதுதான் ஆள் சேர்க்குறது. உங்கள் மூலியமா அப்ராக்ஸாக ஒரு 7 மெம்பர்ஸை நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். அது மூலயமா அவங்களுக்கு கீழே ஆளுங்க சேர உங்களோட ஒருத்தங்க நெட்வொர்க் மூலியமாகவே 50 to 60 மெம்பர்ஸ் ரொம்ப ஈஸியாகவே செகண்ட் லெவல்லே ஜாயின் ஆகிடுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு மேபி போட்ட காசு கிடைக்கலாம். ஆனால் உங்களை நம்பி சேர்ந்தவங்க அதே மாதிரி ஆளுங்களை நிறைய பேர் சேர்க்க வேண்டியது வரும். அவங்களுக்கு அவங்க போட்ட காசு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டால் பெரிய டவுட்டு தான். ஒரு பீரியடுக்கு அப்புறம் யாருமே ஆள் சேர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. ஒரு டப்பா ப்ராடக்டை உங்களை வச்சு சேல்ஸ் பண்ணி பயங்கரமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே உங்களை வச்சு 0 காஸ்ட்டில் மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரூ இன்டென்ஷனை மொத்தமாக கன்சல்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு சூப்பரான சைட் ஹஸ்டல்ஸ் இருக்குது, அதை வச்சு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு செம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களோட சொந்தக்காரங்களை எல்லாம் சேர்த்து விடுறது மூலமா அவங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தர்றீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே சேர்த்து விட்டுருவாங்க. நீங்கள் ஏமாறுறது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி உங்களுக்கு கீழே சேர்ந்தவங்களும் ஏமாந்து போயிடுவாங்க. First instinct to the trust appearance, and since they value honesty and want to believe in the honesty of those around them,
they will rarely doubt you or seeing through your act. இந்த லா வச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டரியை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர், டிவி, சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துலயும் வந்த நியூஸ் தான் காசா வார். அந்த காசா வார் நடந்துட்டு இருந்த ஒரு பெரிய இடம் தான் பாலஸ்தீன். அந்த இடத்துல கிறிஸ்டியன், ஜூஸ், முஸ்லீம்னு எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா அங்க ஜூஸ் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பீப்புள்ங்கிறதுனால வாழ்றதுக்கு அவ்வளோ சோர்ஸ் இல்லாம வெளியில உலகம் ஃபுல்லா சுத்தி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பாலஸ்தீன்ல கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. உலகம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஜூஸ்க்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஹோம் லேண்ட் இல்லை. அப்போ தான் உள்ளே வராரு தெரோட ரெசில், ஜூஸோட ஒன் ஆஃப் த லீடர். பாலஸ்தீன் ஜூஸ்க்கு தான் ஹோம் பிளேஸாக இருக்கணும், முழுசாக நமக்கு தான் சொந்தமாகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. வேர்ல்டு வார் 2 அப்போ ஹிட்லர் உலகம் ஃபுல்லாக இருந்த ஜூஸை கொண்டு குவிச்சாரு. மிச்சம் இருந்த ஜூஸும் அவங்களோட சொந்த ஊருக்கு விரட்டி அடிக்கப்பட்டாங்க. போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்த ஜூஸ் பாலஸ்தீனை நோக்கி வந்தாங்க. பாலஸ்தீன் மக்களை பார்த்து, ஜெர்மனி எங்களோட வீட்டை அழிச்சிட்டாங்க, எங்கள் உடைமைகள் எல்லாம் பறிச்சுட்டாங்க, நீங்கள் எங்கள் நம்பிக்கையை மட்டும் உடைச்சிடாதீங்கன்னு சொல்லி பாலஸ்தீனுக்குள்ளே உள்ள வராங்க. நாட்கள் போக போக யூரோப் அண்ட் அமெரிக்காவோட ஸ்ட்ராங் பவர் கிடைக்குது. அவங்களோட சப்போர்ட்டை வச்சு பாலஸ்தீன் மக்களோட லேண்டை மொத்தமாக பறிக்கிறாங்க, அவங்கள மொத்தமாக அடிமைப்படுத்துகிறாங்க. 70% இருந்த பாலஸ்தீன் மக்களுக்கு வெறும் 43%, 30% மட்டுமே இருந்த ஜூஸ்க்கு 67% ஆஃப் லேண்டும் கொடுத்து ஐநா சபை ஒரு அன்ஃபேரான டிசிஷன் கொடுக்குறாங்க. பாலஸ்தீனை சொந்தமாகணும்னு நினச்ச ஜூஸோட இன்டென்ஷன் தெரியாத பாலஸ்தீன் மக்கள் தங்களோட சொந்த இடத்துலையே they lost their own land. Seeming to believe what you say, give your word great weight. இவ்வளோ நேரம் பார்த்ததுல இந்த லா ரொம்ப இம்மாரலாக இருக்குது, இதை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் வெயிட். இதை ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ண விஜய் சாரோட ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு. இவ்வளோ நாள் அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு மக்களை ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன்லேயே வச்சுருந்தாரு. ஆனால் அவர் அரசியலுக்கு வரணும்னு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருந்ததுனால தான் அதுக்கு ரிலேட்டடாகவே மூவிஸ், NGOs, ஆடியோ லான்ச்சில் ஸ்பீச், இப்போ ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப்னு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட முக்கியமாக லாஸ்ட் இயர் அவர் ஹெல்ப் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் பீப்புள் இன்னும் 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறவங்க. அவர் இன்னும் 2 வருஷத்துல சிஎம் எலெக்ஷன்ல போட்டி போட போறாருங்கிற ஸ்ட்ராங் இன்டென்ஷனை எல்லாரும் முன்னாடியே ஹைட் பண்ணி ஜஸ்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோங்கிறது தான் இவ்வளோ நாளாக காட்டிட்டு இருந்தாங்க. இவ்வளோ இயர்ஸ் பிளான் பண்ணி அவர் சைடு எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறமா தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் சார். இதனாலேயே மக்கள் மனசுல ஒரு ஸ்ட்ராங் பிளேஸை பிடிச்சிட்டாரு. இது வின் சுச்சுவேஷன் தான். மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டு அவரை வின் பண்ண வச்சாங்கன்னா, அவர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா மக்களோட வாழ்க்கையும் வின் ஆகும். ஸோ கன்சீல் யுவர் இன்டென்ஷன். இந்த லா பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு புதையலை தேடி போகிறீங்கன்னா அதை மற்றவங்க கிட்டலாம் சொல்லிட்டு யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்கல்ல, இந்த மாதிரி தான் உங்கள் லைஃபோட பெரிய பெரிய சீக்ரெட்ஸ், புதையல், கோல்ஸ் எல்லாம் நீங்கள் வின் பண்ணுற வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் ஜஸ்ட் ஹைட் பண்ணி வைங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த லா எல்லாம் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் யூஸ் பண்ணணுமே தவிர யாரையும் அட்டாக் பண்ணவோ மேனிப்புலேட் பண்ணவோ ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராங் கான்டென்ட்டை ரெகுலராக பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுங்க. நாளைக்கு வேறு லாவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ட்ரீம் பிக் அண்ட் ஸ்டே பவர்ஃபுல்.